ஸோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பேட்டில் வீடியோ தான். என்ன ப்ரோ பேட்டில் வீடியோவாக ஒரே போகிற மாதிரி இருக்கேன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அன்பாக்சிங் நிறைய பேர் கேட்டுட்ருக்காது. ஒரு மாதமாக இந்த பேர் தான் அடி வாங்கிட்டே இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ரோ இந்த பே அன்பாக்ஸ் பண்ணுங்கள், ப்ரோ இந்த பே அன்பாக்ஸ் பண்ணுங்கள், இந்த பே அன்பாக்ஸ் பண்ணுங்கள், ப்ரோ இந்த பே தான் வேணும். எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவீங்க ப்ரோ, எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவீங்க? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது அன்பாக்சிங் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். வருமா வராதா, எப்போ வரீங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கான ஒரு க்ளூவும் இருக்குது. ஸோ அந்த க்ளூன்றது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் கிடையாது, ஒரு ஸ்பெஷலாக டைம்லைன் மாதிரி. ஸோ அதை நான் எங்கேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன்னா, ஒன்று வீடியோட எண்டிங்கில் இருக்கும், இல்லை நடுவில் இருக்கும், இல்லைனா மேபி நடுவில் முன்னாடி எங்கே வேணாலும் வரலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சி ஆன்சர் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதில் இது என்ன வீடியோ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது ஒரு 3 பாயிண்ட் பேட்டில். அதுவும் ஜீனோ எக்ஸ்கேலிஸ் தான் இதோட சீஃப் கெஸ்ட். முக்கியமான சீஃப் கெஸ்ட்டே நம்ம ஜீனோ தான். ஜீனோ எக்ஸ்கேலியஸ் கூட மோத போகிற அந்த 2 பேர் இவங்க தான். இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஒரு வெறித்தனமான விக்ட்ரி வேல்ட்ரியாக் அண்ட் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ விக்ட்ரி வேல்ட்ரியாக் அதாவது அது ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஆனால் எனக்கு விக்ட்ரி வேல்ட்ரியாக் அப்படின்றது ஃபீமேல்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்போம், முக்கால்வாசி பேர் பார்த்துருப்போம், முக்கால்வாசி பார்த்துருக்க மாட்டோம். அவெஞ்சர்ஸ் படத்தில் தோரோட முக்கியமான அந்த தோர் ராக்னராக் அப்படின்ற மூவிக்கு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு ஒரு வேல்கேரி. அந்த பொண்ணு வேல்கேரினா என்னன்றதை அந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேல்கேரின்றது கிட்டத்தட்ட காடால், அதாவது ஓடினால் அமைக்கப்பட்ட ஒரு குழு. அதுவும் ஹெல்லாவை தடுத்து நிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் அந்த வேல்கேரிஸ். ஸோ அப்படிப்பட்ட பேரை வச்சுருக்கிறது தான் அந்த விக்ட்ரி வேல்ட்ரியாக். ஸோ இது எனக்கு தெரியும். ப்ரோ என்ன நினச்சாருன்னு தெரில. ப்ரோ வேல்கரி இஸ் அ ஃபீமேல், ப்ரோ உங்களுக்கு தெரியுமா வேல்கரி இஸ் அ ஃபீமேல் மித்தாலஜி படி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. நானும் தெரியும்னு சொன்னேன். ப்ரோ விடுற மாதிரி தெரில. சரி ரைட்டு, வேல்கரி இஸ் அ ஃபீமேல் கைஸ். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும்னு நான் நினச்சேன். ஸோ தெரியும் போட்டு எதுக்கு போய்ட்டு சொல்லிக்கிட்டு அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சொல்லாமல். ஸோ அண்ட் பீஸ்ட் பிஹாமத். ஸோ மொத்தமாக 3 பாயிண்ட் பேட்டில். அதுக்குன்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் 3 பேர்த்தையும் இறக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தனும் எக்ஸ்கேலிஸ் கூட மோத போகிறான், நம்ம சீஃப் கெஸ்ட் கூட. எவன் 3 பாயிண்ட் எடுக்கணும் அவன் தான் நம்ம ஃபஸ்ட் ஜென் டானு. உங்களுக்கே தெரியும் என்கிட்ட 3 ஃபஸ்ட் ஜென் பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3மே பிளேட் கிங் பேஸ்லாம் கிடையாது, ஒரிஜினல் டக்கரட்டோமி பிளேட்ஸ். ஸோ இந்த 3ல் எவன் டானு இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஃபஸ்ட் ஜென் பேஸில் எவன் டானு அப்படின்றது எனக்கே தெரியாது. பேட்டில் வீடியோக்குள்ளே போனால் தான் தெரியும். சும்மா போட்டாலே கரெக்டாக விழுந்துட்டு. சரி பேட்டில் உள்ள வேலாமா, நேத்தியடி சொல்லியடி. ஸோ கேஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு 3 பாயிண்ட் பேட்டில். ஸோ முதல்ல பீஸ்ட் பிஹாமத் கூட தான் மோத போகிறோம். ஏன்னா இவன் தான் நமக்கு வாட்ச அடிமை. ஒரு ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? ஆரம்பிச்சிடலாம். நேத்தியடி சொல்லியடி. ஓ இது என்னடா திடீர்னு பீஸ்ட் பிஹாமத்துக்கு எங்கேயோ இருந்து ஸ்பீடு வந்துச்சு. இது என்ன டையா? ஓ கைஸ் டபுள் சேபர் யூஸ் பண்ணியிருக்காப்புல நம்மால். இங்கே ஒரு கிளிக் தான். சரி வாங்க, இது யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. இது சைமன்டீனியஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சைமன்டீனியஸ் தான் நினைக்கிறேன், கரெக்டாக பார்க்கல. ஸோ இன்னொரு பேட்டில். தேடி சொல்லியடி. ஏண்டா ஜீனோ உனக்கு வர வேலையே இல்லையா? இதுதான் கைஸ் ஃபஸ்ட் டைம் பேஸை கொஞ்சம் ஸ்பீடாக விட முடியாது, விட்டா வெளியே போயிடும். தேடி சொல்லியடி. இப்போ வெளியே போயிருக்க வேண்டியது ஜீனோ எப்படியோ உள்ளே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட்டுக்கு ஸ்டாமினா போயிடும்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் பீஸ்ட் ஸ்டாமினா பிடிச்சி சுற்றுறான். டபுள் சேபர் கிட்டத்தட்ட யூஸ் பண்ண போகுது. இல்லை ஸ்டாண்டிங் பொசிஷன் இல்லையா? சரி ஓகே, பீஸ்ட்டுக்கு 1 பாயிண்ட்டு. இந்த ஸ்லோவாக விட்டால் பீஸ்ட் ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த இது ரிங்குக்கு வெளியே போகிறான் இல்லையா? பஸ்ட் ஃபினிஷ்.
கைஸ் இவனும் ஸ்லோமோ பஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டான். ஏடா பேசிக்கிட்டு தான்றான், அதுக்குள்ளே ஸ்லோமோ பஸ்ட்டா. ஓ ஈவன் டபுள் சேபரை யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், டபுள் சேபர் யூஸே ஆகலை. அங்கே இருக்கா, இங்கே பாருங்கள், இன்னும் டபுள் சேபர் யூஸ் ஆகலை. இன்னும் ஒரு கிளிக் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்லோமோ பஸ்ட்டு. ஏடா வரவாலாம் பீஸ்ட் பிகாமத்தை ஸ்லோமோ பஸ்ட்டு பண்ணுறீங்க. போக முடியும். இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இடம் நடக்குதுங்க. சரி, ஜீரோ எக்ஸ்காலிஸ் 2 பாயிண்ட், பீஸ்ட் 1 பாயிண்ட். வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஜீனோ விரட்டுது. ஓ திரும்ப பஸ்ட். என்ன நடக்குதுங்க? ரெண்டாவது பஸ்ட்டு கேஸ் இந்த வாட்டி டபுள் சேபர் யூஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் சேபரையும் தாண்டி போயிட்டு டபுள் சேபர் யூஸ் ஆகும்போது தான் பஸ்ட்டாக இருக்குது. வேற மாதிரி. இது அந்த கிரெடிட் சீனுக்கான நேரம். என்ன ப்ரோ கிரெடிட் சீன்? அன்பாக்சிங்கான க்ளூ. சாதாரணமான க்ளூ இல்லை, பங்கமான க்ளூ. அதாவது நீங்கள் மற்ற என் வீடியோ, பழைய வீடியோவில் ஏதாவது ஒரே ஒரு வீடியோவில் லூயினாருக்கு மட்டும் தான் நான் க்ளூவே கொடுத்துருப்பேன். மற்ற எதுக்கும் நான் க்ளூவே கொடுத்துருக்க மாட்டேன். மற்ற எந்த பேக்கும் அன்பாக்சிங்க்கும் நான் க்ளூ கொடுத்துருக்க மாட்டேன். ரேண்டமாக அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவே கண்டிப்பாக க்ளூ இருக்குது. ஓகேவா? சரி, அதாவது இதில் க்ளூ இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன ப்ரோ நீனே க்ளூ கொடுக்க, நீனே கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதுக்கு ப்ரோ இதுக்கு அப்புறம் எதுக்கு ப்ரோ க்ளூ கொடுக்க? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமா ப்ரோ? நீங்கள் சொல்லலாம். இருந்தால் நான் க்ளூ கொடுக்க வேண்டியது என் கடமை. க்ளூ கொடுப்பேன். பே ரொம்ப அந்த பே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பே. அண்ட் டில் தென் சாதாரணமான பே கிடையாது, ஒரு செகண்ட் ஜென்னில் இருக்க ஒரு பே. ஆமாம் கைஸ், அதாவது செகண்ட் ஜென்னு கிடையாது, செகண்ட் சீசனில் இருக்க பே. பவர்ஃபுல்லான ஒரு பேவும் கூட. எல்லாத்துக்கும் பிடிச்ச பே, ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளேடர் எப்படி இருப்பார் அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ க்ளூ கொடுத்தாச்சு, அவ்வளோதான் கைஸ். க்ளூ இவ்வளோ தான் க்ளூ. ப்ரோ இதுக்கு நீ கொடுக்காமே இருக்கலாம், யாருன்னே தெரியாது. கண்டுபிடிங்க. ஒரு சின்ன 3 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் யாருன்றதை நான் உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த கிரெடிட் சீனு. ஸோ முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பேட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் 4 பாயிண்ட், 1 இல்லை 4 பாயிண்ட் எடுத்து பீஸ்ட் பிகாமத் தோத்துட்டு, எக்ஸ்காலியஸ் 4 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சுட்டு. ஸோ இவனை சைடில் போடு. அவ்வளோதான் கைஸ், 4 பாயிண்ட் எடுத்துக்கிறான் 2க்கு. எப்பா வீடியோ ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டானே. சரி ஓகே வாங்க, அடுத்து விக்ட்ரி வேல்ட்ரியாக் போகிறாரு. ஆரம்பிச்சிடலாம். முதல்ல விக்ட்ரி வேல்ட்ரியாக் போடா. எக்ஸ்காலியஸ் விக்ட்ரி வேல்ட்ரியாக் தான் ஸ்டாமினா இருக்குது. அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சது விக்ட்ரி வேல்ட்ரியாக்கு 1 பாயிண்ட். நீ என்னதான் பயமுறுத்தினாலும் அதுக்கெல்லாம் நான் அசரவா இல்லை. ரைட்டு, நான் எக்ஸ்காலியஸை தப்பான டயத்தில் விட்டேன். டிரைவர் தெரிச்சுட்டு இருங்க, எடுத்துகிட்டு வரேன். டேய் சும்மா சொல்லக்கூடாது, சரியான அடி. இங்கே பாருங்கள், எக்ஸ்காலியஸோட டிஸ்கும் லேயரும் இங்கே கிடக்கு. டிரைவர் தெரிச்சிட்டு அதே மாதிரி விக்ட்ரி வேல்ட்ரியாக் மொத்த போச்சும் உள்ளே கிடக்கு. என்னடா நடக்குதுங்க? 2 அட்டாக் டைப், அதுவும் 2 பங்கமான ஒரு அட்டாக் டைப்பு ஒரே நேரத்தில் ஒன்றா முதல்ல இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆள் எவால்வா ஸ்டார்ட் ஆகிட்டாரு. யாராலையும் தடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான பார்ட்ஸ் தான் மாட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டான பார்ட்ஸ் தான் மாட்டியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம ஜீனோவை முதல்ல ஜீனோக்கு ஸ்டாமினா இருக்க மாட்டேங்குது. நான் ஜீனோவை முதல்ல விட்டுருவேன். பட் ஜீனோக்கு ஸ்டாமினா இருக்க மாட்டேங்குது. அதனால் மட்டும் தான் முதல்ல விட சரி வாங்க, ஆல்ரெடி விக்ட்ரி வேல்ட்ரியாக் 1 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது சைமல்டேனியஸ் பஸ் பண்ணிச்சு. சரி வாங்க ஆரம்பிச்சிருவோம். தேடி சோழியடி. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் நடந்திருக்கு. என்னங்க 2 பேரும் ஒரே மாதிரி சுற்றிட்டு வரீங்க? ஸ்லோமோ பஸ்ஸெல்லாம் விக்ட்ரி வேல்ட்ரியாக் கிட்ட வேலைக்கு ஆகாது தம்பி. அவ்வளோதான், விக்ட்ரி வேல்ட்ரியாக் ஆடி 2 பாயிண்ட் எடுத்துட்டான். ஐயோ, லான்ச்சிங் மிஸ்டேக்கு. தேடி சொல்லியடி. என்ன கேஸ் இவன் சென்டரில் நிற்கா? சம்திங் வாண்டட் டு பி ராங்கு. தேடி சொல்லியடி. இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேச நான் டிபி லான்ச்சரில் இவ்வளோ ஸ்பீடாக விடவே கிடையாது. என்கிட்ட வேறு லான்ச்சரும் கிடையாது. என்ன தேடி சொல்லியடி. என்னடா போக மாட்டேங்கான்? தேடி சொல்லியடி.
எவனாவது ஒருத்தன் பஸ்ட் ஆகுங்கடா. ஓ விழுந்தது மேலே விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக். மேபி நான் ஜீனோவை லேட்டாக விட்டனால தான் இருக்கலாம். இப்போ 1க்கு 2 இதுக்கே டபுள் சேபர் யூஸ் பண்ணி ரிங் அவுட் ஃபினிஷ் வித் ஒரு கிளிக் தான் இருக்குது நம்ம விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக்கு. சரி வாங்க லான்ச் தான்டா பண்ணேன் பஸ்ட் ஆகிட்டு. ரைட்டு என் லான்ச் ஃபோர்ஸு சரியான ஸ்பீடு போலையே. இல்லை ஏதாவது ஆயிட்டா பேக்கு ஒன்றும் ஆகலன்னு நினைக்கேன். பெயிண்டிங் போயிட்டு ஆமாம் கைஸ் லைட்டாக பெயிண்டிங் போயிட்டு. சரி பார்த்துக்கலாம். சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். நான் தேடி சோழியடி ரிங் அவுட் ஃபினிஷா. பரவாயில்லையடா விக்ட்ரி எவ்வளோ ஆகிட்டு வரியே. விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி மொத்தமாக 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. 2 3 2 நினைக்கேன் 2 பாயிண்ட்டு. ஸோ தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்கப்பா. 2 பாயிண்ட் நினைக்கேன். 2 பாயிண்ட் தான் நினைக்கேன். 2 பாயிண்ட் தான். ஸோ வாங்க ஓட்டலாம். தேடி சொல்லியடி சூப்பர்ரா. தேடி சொல்லியடி மீண்டுமா. No, God! No, God, please, no! No! போங்கடா. நெத்தடி சொல்லியடி கமான் எக்ஸ்கேலியஸ் ரிங் அவுட் ஃபினிஷ். ஸோ கிட்டத்தட்ட பஸ்ட் ஆக போகுது. இன்னும் பஸ்ட் ஆகலை. இன்னும் ஒரு 3 கிளிக் இருக்குது. அதாவது ஒரு கிளிக் இருக்கணும். ஜீனோ எக்ஸ்கேலியஸ் ஒரு கிளிக் தான். ஸோ ஜீனோ 2 பேரும் 2-2ன்ற பேரில் கரெக்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எவன் எடுக்கணும் அவன் வின்னிங். நான் தேடி சொல்லியடி விக்ட்ரி உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரி வாங்க ஸ்லோவாக விட போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்பீடாக விட்டா 2 பேர் ரிங் அவுட் ஃபினிஷ் ஆகிறாங்க. தேடி சொல்லியடி. டே ஜீனோ நீ டிஃபென்ஸ் கிடையாதுடா, நீ அட்டாக்குடா. ஏன்னா டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி சென்ட்ரல் நின்றுருக்க தம்பி. நீங்கள் பேலன்ஸ் டைப்பில் ஒன்றும் கிடையாது தம்பி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. தேடி சொல்லியடி வந்துட்டான்டா. ரிங் அவுட் ஃபினிஷ் மேட்ச். ஒரு வழியாக மேட்ச் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டு விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் 3 பாயிண்ட்டை எடுத்து விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் ஜெயிச்சிட்டு ஆல்ரெடி பீஸ்ட் பிகாமத்தையும் விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் தோக்கடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜீனோ எக்ஸ்கேலியஸையும் விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் தோக்கடிச்சிட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கைஸ் ஜீனோ எக்ஸ்கேலியஸை கூட தோக்கடிக்கிற ஒரு ஆள் இருக்கான். அதாவது இப்போ இருக்க நம்ம ஃபஸ்ட் ஜென் கலெக்ஷன்லேயே இவ்வளோ தான் கலெக்ஷன், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இருக்க நம்ம ஃபஸ்ட் ஜென் கலெக்ஷன்லேயே விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் தான் டானு. அவன் தான் எல்லாமே. அனிமேவை பொறுத்த வரைக்கும் இது வேல்கைரி, இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வேர்ல்ட் ட்ராக். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது சாமுராய் வேர்ல்ட் ட்ராக், கிரிம்சன் சாமுராய் வேர்ல்ட் ட்ராக். அதனால் இங்கே ஒரு மேல் ஜென்ரே மாற்றுவேன்டா. சரி ரைட்டு அக்கா வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ வந்துட்டு விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் இனிமேல் இவன் தான் அங்கே ஒரு டானே. ஸோ ஜீனோ எக்ஸ்கேலியஸையும் பீஸ்ட் பிகாமத்தையும் ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டான். ஸோ இவன் தான் அங்கே மேலே ஃபஸ்ட் ஜென்னோட டானாக அழைக்கப்படுற நம்மளோட விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கைஸ். கண்டிப்பாக அன்பாக்சிங் தான். பை கைஸ். பை.